பேசாம நம்ம பாட்டுக்கு ஊர்லயே இருந்திருக்கலாமோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம். ச்சே, எதுக்கு இங்க வந்தோம்? இங்க வந்துட்டு ஃபுல்லா அன்போட நினப்பு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த நினப்பும் இல்லை. தேவையா? பேசாம அங்கேயே இருந்திருந்தா அன்பு கூடயே அன்பு அப்பப்போ போய் பார்த்துருக்கலாம். ஒர்க்கு போயிருக்கலாம். கொஞ்சம் பார்த்தா திருப்தியாவது இருக்கும். இங்கே வந்துட்டு பார்க்கவும் முடியாமல் பேசினாலும் ஒழுங்காக பேசவும் மாட்றா. சாப்பிடவும் முடியல. சாப்பிட்டாலாம் சாப்பிடலான்னு கூட நமக்கு தெரிய மாட்டுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய முடியும்? இப்போ திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னாலும் 1 மந்த் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னால் ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புப்பான்ருவாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. வேலையை முடிச்சுட்டு ஃபுல்லாக கிளம்புறதா, இல்லை இங்கேயே வேலையை பார்க்குறதா? 1 மாதம் அப்படி இப்படின்னு ஓட்டலான்னு காலையில் தோணுது வேலைக்கு போகும்போது. வேலைக்கு போயிட்டு வந்தா ஏன்டா வந்தூன்னு இருக்கு. என்ன செய்ய? டேய் இங்க பாருடா. டேய் கௌதமு. சொல்லு மச்சான். சொல்லு மச்சான் கூட சொல்லிட்டு உட்காந்துருக்க. டேய் வாடா சாப்பிட. சாரிடா, மணி 2:30 தான் ஆகுது. அடே அது ஓட்டவாச்சு. சரி அதுல 2 ரன் இருந்தா உனக்கு உடனே 2 ரன் ப்ரூவ் பண்ணிடுவியா? ஒழுங்கு மரியாதை இருந்துச்சோ, மணி 9 ஆக போகுது. சாப்பிட்டுட்டு தூங்கணும்ல. டேய் காலைல சீக்கிரம் இருந்துச்சுதுடா வாடா. நாளை காலைல சீக்கிரம் இருந்து துணிலாம் துவைச்சு போடணும்டா. ப்ளீஸ்டா உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா வாடா சாப்பிட்றா. என்னடா உன்னை சாப்பிட சொல்றதுக்கு சும்மா கெஞ்சிட்டு இருக்கணும் போல. சாப்பிட்றா சாப்பிட்றான்னு உன் பொண்டாட்டி அப்படிதான் உன்னை கெஞ்சுமோ? நீ வேற மச்சான், சும்மா பேசாம போறியா என்ன? ம், என் முன்னாடி கெஞ்செல்லாம் மாட்டா மச்சான். சாப்பாடை கூட்டி போட்டு வந்து ஊட்டியே விட்டுருவா. தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது அந்த பாசம்லாம். நீ எல்லாம் வெத்து வெட்டு சிங்கிள் தானே. டேய் டேய், அதுக்கு நீ ஏன்டா நக்கலா சொல்ற சிங்கிள்னு? முடிஞ்சாதான் பொண்ணுங்களை கட் பண்ண மாட்டோமா என்ன? எப்படியோ நீ கட் பண்ணிட்ட. நமக்கெல்லாம் எந்த பொண்ணுடா நம்மள திரும்பி பார்க்குது? நாம கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. நீ வேற மச்சான். அந்த கதையை எதுக்கு தூண்டிட்டு பாரியா என்ன சொல்ற? என்ன சமைச்ச? டேய் நான் எப்பவுமே அவசரத்துக்கு ஒரு அவா உப்புமா செஞ்சிருவேன். என்னது ரவா உப்புமாவா? போடாங்கிட்டு நீயே போய் தின்னு. டேய் நல்லா இருக்கும்டா. நல்லா இருந்தா நீயே தின்னு. என் வீட்டிலலாம் நிறைய பொண்டாட்டி பூரி சப்பாத்தி இட்லி தோசை என்ன வேணுமோ நைட் டிஃபன் செஞ்சு வைப்பா. நீ என்னடான்னா உப்புமாவை செஞ்சு வச்சுட்டு இருக்கா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு வேணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாக்கெட் மட்டும் போட்டு அரை பாக்கெட் வச்சிருந்துருப்பேன்லடா. ஏன்டா ரவைக்கு பதிலாக பாக்கெட்டா போடுற? ஏய் ரவையை தான் சொல்றேன், ரவா பாக்கெட்டை தான். அதான்டா, ஏன்டா பாக்கெட்டை போட்ட? ஏய் தயவு செஞ்சு காமெடி பண்றேங்கிற பேர்ல கண்டதை பண்ணாத. இப்போ என்ன மச்சான் உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. நீ திங்கிறியா திங்கலையாடா? உன் உப்புமாவை அவன்டா திம்மா. பழசு கிழசு எதுவும் வேற இருக்கா? 4 நாளைக்கு முன்ன வச்ச அதுவும் உப்புமா தான் இருக்கு. ஏ அம்மா, எனக்கு வேணாம் சாமி. என்ன உப்புமாவா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு சோறே வேணாம், சாப்பாடே வேணாம். ஆளை விடு, நீயே போய் சாப்பிட்டு தூங்கு. சரி சரி கொஞ்சம் குண்டான்ல வைக்கிறேன். ரவையில உனக்கு பசிச்சு அப்படின்னா தின்னு. திருப்பி ரவையில பசிச்சாவா? ஐயோ கால குடுமி. ரவையிலனா நைட்லடா. இதே ஒருத்தே. அப்படி விளக்கமா சொல்லு. ரவையிலனா திருப்பி ரவை உப்புமா ரவைங்கிறா. தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன். சரி மச்சான் நான் சாப்பிட்டு படுக்கிறேன். உனக்கு வச்சிருக்கேன் பசிச்சா சாப்பிட்டுக்க. பார்க்கலாம். போடாங்கிட்டு நான் போய் தூங்குறேன். பாவம் மச்சான் நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கேன்ல. இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம பொண்டாட்டி மாதிரியே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். பாவம் பயவில்ல. இவனுக்காகவாது நம்ம சாப்பிடணும் முதல்ல. வாத்தாருவி கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இவகிட்ட சொல்லுதா ஆஸ்பத்திரிக்கே கிளம்ப மாட்டா. ஏன் அப்ப அவளுக்கு என்ன பண்ணதா? ஏ அன்பு, எதுக்கு ஆஸ்பத்திரி கிளம்ப மாட்டேங்கிற? என்னடி பண்ணுது? உன்னை அங்கே விட்டுட்டு மனசே இல்லடி. என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோன்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அதுதான் உடனே பார்க்க ஓடியாந்தேன். ஏன் அன்பு என்னடியாச்சு? நீயே சொல்லுடி அருவி. தலை சுத்து தான் வாந்தி வருதான். வாடி போகலான்னா ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல. அதனால தான் இந்த கோளாறுலாம் பண்ணும் போல. சரி வாடி போயிட்டு வருவோம் ஆஸ்பத்திரிக்குன்னு கூப்பிட்டு பல தடவை கூப்பிட்றேன். வருவேனாங்கிறாடி அருவி. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணேன் சொல்லு. ஏண்டி லூஸ் மாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் தானே அப்பத்தா. உன்கிட்ட எவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் கிளம்பி போனாதான் என்ன? ஏன் இப்படி பண்ணுற? நீ வரியா? நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை. வேணாண்டி. உன் குழந்தைய விட்டுட்டு நீ வர முடியுமா என்ன?
பரவாயில்ல வேண்டாம். அப்போ அப்பத்தா கூட கிளம்பு. கிளம்பவும் செய்ய மாட்டேங்கிற. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? உடம்பு முடியலங்கிற. சரி ஆஸ்பத்திரி கூப்பிடுறாங்கல்ல, கிளம்பலாம்ல. எனக்கு ஹாஸ்பிட்டல் போவே கடுப்பா இருக்கு. எப்படியும் இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னம்மா கன்சீவா இருக்கேன்னு கேட்பாங்க. நமக்கு இல்லைன்னு சொன்னா சங்கடமா இருக்கும். அதனாலதான் போவே இஷ்டம் இல்லை தெரியுமா? நீ வரியா போலாம்? நீ வேற குழந்தை வச்சிட்டு இருக்கியே. அவெல்லாம் வர முடியாது. அவ மாமியார் ஏதாவது பேசுவா. தேவையா நமக்கு? நான் தான் உன் கூட வாரேங்கிறல்ல. அப்புறம் என்ன? கிளம்பு, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். ஆமாடி, அப்பதான் சொல்றது கரெக்டு தான். என் மாமியார் சும்மாவே ஏதாவது பேசும். இங்க வர்றதுக்கே வாரேன் எப்படியே சாடை பேசிட்டே உட்காந்துருந்துச்சு. அது உண்மைதான். நீ அப்பத்தா கூடயே போயிட்டு வாயே. ஆ சரி அருவி, அப்பத்தா கூடயே நான் போறேன். போயிட்டு செக் பண்ணிட்டு வா. ஏன்னா சரியா சாப்பிட்றதும் இல்லை நீனு. அதனால கூட இருக்கலாம் இல்லையா? அப்படியே தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீ போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு வேற எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. அதான் சரிதா. அருவி சொன்ன மாதிரி டக்குன்னு கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி. அருவி போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன்டி. சரிடி. ஏம்மா அன்பு, அருவி வந்துட்டு போறாப்புல இருக்கு. ஆமா முத்தம்மா, அருவி தான் வந்துட்டு போறா. அவளும் 2 திட்டு திட்டிட்டு போறா. ஆஸ்பத்திரி ஒழுங்கா கிளம்புடி, அப்பத்தோட போயிட்டு வா அப்படின்னுட்டு. கிளம்பு வேணாங்கிற பாரு. என்னத்த கிளம்புது? அதான் சேலையை கட்டிட்டு நிக்கிறா. அப்படியே கூட்டிட்டு போக வேண்டியதானே. வேற என்னத்த கிளம்புறா? சோறு தின்னாலா? எடி சாப்பிட்டியாச்சு? போட்டு வச்சு சொத்த போட்டேன். குழம்பு வரப்பா இருக்கு. எதுக்கு தான் அப்படி மிளகாத்தூள் அள்ளி போட்டேன்? மனசு திங்கிற மாதிரியா இருக்கு. நாளையில இருந்து ஒரு பேத்துக்காரியே வைக்க சொல்லிடு குழம்பு. ஏதாவது நோட்டை ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறா. முன்னாடி கூட இப்படி இல்லை. அவங்க குழம்பு வைக்க கத்துக்கிட்டாங்களாம். அதனால ஏன் அம்மா அது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, திங்கிற 2 வாய்ச்சோத்துக்கு 7 கோளாறு. ஆமாடி, உன் ஆத்தாக்காரி சொல்ற மாதிரி நீயே குழம்பு வை. என்ன, நீ எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க குத்தங்குற. ஆமா, வைக்கிற நிலைமையில தான் நானே இருக்கிறேன். சரி நேரம் ஆகுது, ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க 2 பேரும். சும்மா நீ வரலையா? நீ வந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஏம்மா எனக்கு வேலை வெட்டி கிடக்குமா. சும்மா நான் எங்கம்மா வரேன்? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. சரிதா, நாங்க அப்ப கிளம்ப. அன்பே வா வா போவோம். ஆஸ்பத்திரி போயிட்டு வரேம்மா. ஆ சரி அன்பு, பார்த்து சுதாரணமா போகணும். மணி பர்ஸில் காசு எடுத்து வச்சுக்க, தேவைப்படும். என்ன தேவைப்பட போகுது? அப்படி சொல்லாதடி, ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும்ல. பார்த்துட்டே வரப்ப ஏதாவது திங்க எதுவும் தோணுச்சுன்னா. இப்போதைக்கெல்லாம் எதுவுமே திங்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லைம்மா. அந்த அளவுக்கு இருக்கு மைண்ட் செட்டு. உனக்கு திங்கிறதுக்கு பிடிக்கலன்னா அப்பதான் கூட வருதுல்ல, அதுக்கு ஏதாவது வாங்கி கொடு. நீ பாட்டுக்கு சும்மாவே கூட்டிகிட்டு போயிட்டு சும்மாவே கூட்டிகிட்டு வந்துடாத என்ன? சரி சரி, நான் வாங்கி தரேன். சரி அப்பத்தா வா, நேரம் ஆயிடுச்சு. நானும் உன்னை ரொம்ப நேரமா வாடி வாடின்னு தான் கூப்பிடுறேன். எங்கடி நீ வர? வா மொத்தமா ஆடுமாட பார்த்துக்க பத்திரமா. நான் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்து அப்புறம் நான் மேய்ச்சிக்கிறதா? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ கூட்டி போயிட்டு வா முதல்ல. சொல்லுமா அன்பு. மாமா வீட்டில் தான் இருக்கேன். இப்போதாம்மா வீட்டுக்கு வந்தேன். இன்னும் சாப்பிடலம்மா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க மாமா. கௌதமிட்ட எதுவும் நீங்கள் பேசுனீங்களா? இல்லைம்மா, நான் அவங்கிட்ட எதுவும் பேசலையே. நேரத்துக்கு ஆஃபீஸ் தான் போயிருப்பான். அதனாலதும் நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பியா. வேற எதுக்கும் பயப்படாத. இல்லை இல்லை, நான் எதுக்கும் பயப்படல. சரிம்மா, என்ன சமையல் வீட்டில்? ஆ குழம்பு தான் மாமா. வரப்பா வேற இருந்துச்சு. அப்புறம் மாமா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமா போயிருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆ ஆமாம் மாமா. அதான் பாட்டியை கூட்டிகிட்டு அப்பத்தாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். இந்த இப்போ தான் செக்கப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறேன் மாமா உங்களுக்கு. ஏன்னா முடியல, அதனால தான். சரிம்மா, நீ எதை பற்றி கவலைப்படாத. எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா அன்பு, நான் வைக்கிறேன். மாமா நீங்களும் யாரை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி மாமா, நானும் வைக்கிறேன். சரி அன்பு. என்ன, ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல. யாரு? நானா? நீதான். அப்புறம் யாரு? நானா? அதுக்கே நான் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு என்ன அப்படி கேட்குறீங்க? நான் என்ன சந்தோஷமா இருக்கேன்? நானே என் மகன் போன சுகத்தில் என்னடா அப்படி ஆயிடுச்சே, அவன் அப்படி கிளம்பி போயிட்டானேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். அவன் அப்படி போனதை நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் என்னடான்னா இங்கே பாருங்க, தேவையில்லாமல் என்ன மம்பளுக்காதீங்க. சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கள், சாப்பாடு போட்டு தரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் போயிட்டான்னு கவலையில வேற இருக்கியா? அந்த பிள்ளை உனக்கு எவ்வளோ உதவி பண்ணுச்சு. அத்தான் ஒன்று ஒன்று சுற்றி சுற்றி வரும்ல. கடைசியில் அந்த பிள்ளை போனதை பற்றிலாம் நீ கவலையே படலை போல. உன் மகன் போனதை மட்டும் கவலைப்பட்டுட்டு இருக்க இல்ல? ஆமாம், அவன் போனது தான் நான் கவலைப்படணும். அந்த பிள்ளை போனதை பற்றி நான் சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா அந்த பிள்ளை இருந்தால் என் குடும்பம் விளங்காதே. ஓ, இப்போ மட்டும் உனக்கு குடும்பம் விலகிருச்சோ?
அவங்க 2 பேரும் பிரிச்ச பாவம்லாம் உன்னை சும்மா விடாதுடி முல்ல. அதான் முதல்ல தெரிஞ்சுக்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும், இருந்துட்டு போகிறேன் விடாட்டி. இங்கே பாருங்க, சாப்பாடு வேணா சொல்லுங்கள், சாப்பாடு போட்டு தரேன். உங்ககிட்ட தொண்ணு கண்டதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. நான் பேசுறதுக்கு வேக்கு விருப்பமும் கிடையாது. ஓ, அப்படியா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீயா முடிவெடுத்து அந்த பிள்ளையை விரட்டுவ. அதுக்கே நான் அமைதியாக இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஆமாம், வீட்டில் இப்படி இப்படி இருந்தால் அப்படி இப்படி தான் செய்ய முடியும். ஜோசியரே எதப்பில் இருந்தால் விளங்காதுன்னு சொல்லும்போது எதுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு, அதான் ஜோசியரை பார்க்குறதுக்கு முன்னாடி அமுச்சு விட்டுட்டேன். அவ்வளோ சந்தோஷம் இல்லை அந்த பிள்ளை போனது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. என்னடா எப்போ பார்த்தாலும் முல்லைக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பியா? அவளை மனசு நினச்சி என்ன நினச்ச? பாவம்ல. ஆ, இது எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது. இதில் நீ எதுக்கும் தலையிடாத சொல்லிட்டேன். பார்த்ததுக்கு எங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்துக்கு பாதி காரணம் நீயும் தான். அதை மறந்துடாத. என்ன தேவையில்லாமல் அவங்களே இருக்கிறீங்க? பாவம்ல, அவங்க என்ன பண்ணாங்க? நமக்கு குடும்பத்தில் நடக்கிறதுக்கு அவங்க காரணம்ன்றீங்க. அடே படுபாவி, இப்படி போட்டு அவளை அடிக்கிறிய, நல்லா இருப்பியா நீ? டேய் என்னடா பண்ற? பாவண்டாவா இந்த அடி அடிக்கிற அவளை போட்டு? டேய் விட்றா, டேய் விட்றா. ஓ மௌனம் மருமூணு வீட்டை விட்டு போனதுக்கு அவளா என்ன பண்ணுவா? ஏ முல்ல நீ இங்கிட்டு வாடி. ஐயோ இந்த அடி அடிக்கிறானே இந்த பையன், பாவி பையன், விட்றா. ஐயோ டேய் இந்திரா. இங்கே பாரு, நீ பெத்த தாயின்னு பார்க்குற, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்கேருந்து நீ ஒழுங்கு மரியாதையாக போயிரு. அவ்வளோதான் சொல்லுவேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு சொல்லிட்டேன். அத்தை வேணாத்த, நீங்கள் போங்கத்த. என்னால் நீங்கள் ஏன் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நான் என்னமோ பாயிட்டு போகிறேன். செத்தாலும் செத்துட்டு போகிறேன் த, என்னை விடுங்க. டேய் விடுறாங்களே, எவ்வளோ நேரம் விடுறாங்களே? என்னையும் அடிச்சிருவேன் நீ? என்னைய போங்கிற? அவளை அப்படி அடிச்சிட்டு இருப்ப, நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்க முடியுமா? விடுறா. சொன்னா போயிரு, வாய்க்கொடி நல்லா. இவ்வளோ துமுறு இருக்கணும் உனக்குலாம். வீட்டை சின்ன படம் ஆக்கிட்ட இந்த குடும்பத்தையே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. பார்த்ததுக்கு இந்த கிழவியும் தான்.